கிறிஸ்துவுக்குள் வாழ்வு என்றால் கிறிஸ்துவின் சிலுவையோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளுதலாம். அதான் கரெக்ட் வேர்டு, அடையாளப்படுத்திக் கொள்ளுதலாம். ஏன் தெரியுமா? இந்த கிறிஸ்துவின் சிலுவைதான் நம்மை நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபைக்குள் கொண்டு வருகிறது. It is the cross of Christ that brings us from law into grace, that brings us from the Old Testament to the New. பழைய ஏற்பாட்டிலிருந்து பழைய உடன்படிக்கை அல்லது உடன்பாட்டிலிருந்து நம்மை புதிய ஏற்பாட்டுக்கு புதிய உடன்பாட்டுக்கு அழைத்து தள்ளிக்கொண்டு வருவது கிறிஸ்துவின் சிலுவை. அதனால தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், மோசே வாசிக்கப்படும் பொழுதெல்லாம், அதாவது மோசேனுடைய பஞ்சாகமங்கள், அதை பழைய ஏற்பாட்டு ஆலயங்களில் தேவாலயங்களிலும் ஜெபாலயங்களிலும் அதை வாசிப்பாங்க, ரெகுலராக வாசிப்பாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, நல்ல 5 பஞ்சாகங்கள் ரொம்ப முக்கியம்தான், பட் வாசிக்கும் போதெல்லாம் முகத்தில் திரை இருக்குதான், திரை இருக்கு. ஆனால் ஒருவன் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது அந்த திரை நீக்கப்படுகிறது. ஏன் அந்த திரை நீக்கப்படுகிறது? ஆண்டவர் தன்னுடைய உயிரை விட்டவுடனே நடந்த முதல் காரியம் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. கீழிருந்து மேலாக கிழிக்கிறது மனுஷனுடைய வேலை. இங்கே ஒரு 6 சீஷர்கள், அங்கே ஒரு 6 சீஷர்கள் இருந்து கிழிச்சா தான் அது மனுஷன் வேலை. மேலன்னெல்லாம் அதை கிழிக்க முடியாது. அந்த திரைச்சீலையை தூக்கி கொண்டு போக வேண்டுமானால் 6 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் வேண்டுமா. அவ்வளவு ஹெவியா இருக்கும். அது அவ்வளவு ஹெவி. சாதாரண ஜமுக்காலம் மாதிரி கிடையாது. அது இந்த மாதிரிலாம் கிடையாது, காத்துல ஆடும். அது ஆடவே ஆடாது. அதை அப்படி தூக்கி கொண்டு போகணும். அது முதல்ல இறக்குறதுக்கே எத்தனையோ பேர் வேணுமோ. அதை சுருட்டி அந்த குதிரைகள் கொண்டு போகிற ரதத்தில் வச்சு தான் கொண்டு போகணும். கீழே இருந்து போயிடுச்சுன்னு சொன்னா ஞானமுள்ள சதுசேயரும் அறிவு நிறைந்த பரிசேயரும் ராத்திரியிலே 6 பேர் இந்த பக்கம் நின்னாங்க, 6 சீஷைகள் இந்த பக்கம். அவெல்லாம் பயந்து ஓடிட்டானே. அவன் எப்படி பொய் சொல்றத கொஞ்சம் பொருந்தி சொல்லணும், அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் மேலே இருந்து கீழே கொண்டு வந்தார். இதுதான் ஆண்டவருடைய ஒரு மகத்தான மிரக்கிள் ஒர்க். ஒருவன் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது அந்த முக்காடு நீக்கப்படும். அந்த கர்த்தர் ஆவியா இருக்கிற கர்த்தர் தானே அப்படின்னு சொல்லி அவர் அங்கே அழகாக முடிக்கிறாரு. முடிச்சு கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே, அந்த இடத்துல தான் அந்த வசனம் வருது. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லி அந்த இடத்துல தான் அந்த வசனம் வருது. அது என்ன விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை அங்கே சொல்லலை, நம்ம அப்படிதான் நினச்சிக்கிடுறோம். அது இல்லை, பழைய ஏற்பாட்டு சத்த கிரியைகளிலிருந்து விடுதலை. எபிரேய நிருப ஆக்கியோன் கிறிஸ்துவனுடைய 7 அடித்தள உபதேசங்களை 7 ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் 6ஆம் அத்தியாயத்திலே அவர் வரிசைப்படுத்தும் பொழுது ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு? நம்பர் 1, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். அது என்ன செத்த கிரியைகள்? அதெல்லாம் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராக்டிசஸ், ஓல்ட் டெஸ்டமெண்ட் கஸ்டம்ஸ் அண்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் லாஸ் அண்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஆர்டினன்சஸ், ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஃபெஸ்டிவிட்டிஸ் எல்லாம். அதெல்லாம் ஏன்னா அன்னைக்கு இந்த நிருபத்தை வாங்கினவங்க யாரு? எபிரேயர்கள். அவங்களுக்கு அது நல்லா புரியும். செத்த கிரியைகள்னு என்னன்னு அவங்களுக்கு புரியும். பிரயோஜனம் இல்லாத கிரிகள்னு சொல்லலை, செத்த கிரிகள். அசிங்கமா இல்லை அந்த வார்த்தை? ஒண்ணுக்காகாதடா போங்கடா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி செத்த கிரியைகள், அதற்கு நீங்களாகும் மனம் திரும்புவது. இங்கே அதே தான் சொல்றாரு. where there is spirit of God there is liberty. அது எந்த கான்டெக்ஸ்ட்? அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் பற்றி சொல்லும்போது அது லிபர்ட்டி என்று சொல்லுகிறார். இந்த லிபர்ட்டி இஸ் அப்போஸ்ட் டு லீகலிசம். இந்த விடுதலை என்பது அதாவது கட்டுக்கு அல்லது அடிமைத்தனத்திற்கு அது எதிரானது. அது என்ன அடிமைத்தனம்? டேஸ்ட் நாட், டச் நாட், ஹேண்டில் நாட், தொடாதே, ருசி பாராதே, இப்படிப்பட்ட அது எனக்கு ஒரு நாள் வாசித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. என்ன இருக்கு தெரியுமா?
டச் நாட், டேஸ்ட் நாட், ஹேண்டில் நாட். இந்த நாட்டெல்லாம் சேர்ந்து KNOT ஆயிடுச்சு, நாட்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் சேர்ந்து இதான் கட்டு ஆயிடுச்சு. இது ஏன் இதை நான் அவ்வளோ சொல்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவம் மிகவும் குறைவு. இன்னும் கிறிஸ்தவத்தில் ஓல்ட் டெஸ்டமெண்ட் தான் இருக்குது நிறையா. அது முக்கால்வாசி இருக்குது, ஒரு கால்வாசி இருக்குது, அவ்வளோதான். அதான பிரச்சனையே. In the New Testament times we are still living as Old Testament folks. அந்த லிபர்ட்டி நமக்கு இன்னும் வரலையே. இன்னைக்கு நமக்கு அந்த அந்த பாண்டேஜ் கிடையாது, அந்த லா ஆஃப் பாண்டேஜ் கிடையாது. இன்னைக்கு நமக்கு என்னது? லா ஆஃப் லிபர்ட்டி. நான் யாக்கோவை பார்த்தா ஒரு கேள்வி கேட்கணும், அவன் முடிச்சுட்டு போனோன்னு. லாக்கு ஆப்போசிட் தான் லிபர்ட்டி, தெரியுமா அவங்களுக்கு? அந்த சென்ஸ் படி லான்னா அப்புறம் அங்கங்க லிபர்ட்டி இருக்கு, சட்டம் போட்டால் அப்புறம் அங்கங்க விடுதலை இருக்கு. அது லா ஆஃப் லிபர்ட்டியா. அது என்ன தெரியுமா? அதான் அந்த கிறிஸ்துவுக்குள். நீ ஞாயிற்றுக்கிழமை கோயில் போக விரும்புறியா? போ. நீ ஞாயிற்றுக்கிழமை போல வெள்ளிக்கிழமை போகணும் விரும்ப, போ. லா ஆஃப் லிபர்ட்டி, புரியுதா? அதான். பட் அது இல்லையே இன்னைக்கு கிறிஸ்தவத்தில். பழைய ஏற்பாடு போய் புதிய ஏற்பாடு போய் இன்னைக்கு அநேக பாஸ்டர் ஏற்பாடு உள்ள வந்துருச்சு. நிறைய பாஸ்டர்கள் ஏற்பாடு இருக்கு. அது அப்படி என்னன்னு எனக்கு தெரியல, அப்படி ஒன்று இருக்கு, வந்துருச்சு. அவர் அப்படிதான் சொல்றாருங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சிலுவை that gives us the law of liberty. Because you have the Spirit of Christ, you decide. சுயாதீன பிரமாணம், தமிழ் அழகா மொழியாக்கும். சுயாதீனமா பிரமாணமா? லா ஆஃப் லிபர்ட்டி. ஆண்டவர் நமக்கு கொடுத்த எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் 2 கொரிந்தியர் 5 இயேசு கிறிஸ்து பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்னாச்சு? புது படைப்பாக இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது படைப்பாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அதில் என்ன, இந்த சிகரெட் குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, அதையா சொல்லியிருக்கேன். அந்த பழைய இல்லை, அதில் கவனிச்சிங்கன்னு சொன்னால் பிரமாண கொள்கைகள் தான் அந்த இடத்துல வருது. ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் பழசெல்லாம் போச்சு, அவன் ஒரு புது படைப்பாக இருக்கிறான். புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் தான் அவன் பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்கிறான். He does not throw away the Old Testament, but he understands the Old Testament only in the light of the New Testament. புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் மட்டுமே அவன் பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்வான். Do you understand? Are you with me? Because ஏனென்றால் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் மறைந்துள்ளது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் மலர்ந்துள்ளது. Are you with me? Are you with me? Am I taking you along with me? We are on a journey. அதை பற்றி சொல்லும் பொழுதுதான் அவர் பவுல் சொன்னார், பாவம் அறியாத அவரை, நம்முடைய பாவங்களை சுமக்க சொன்னார்னு இல்லை, அவரையே பாவமாக்கிட்டார். God did not make Jesus sinful who knew no sin, but God made Jesus sin. Jesus himself became sin personified on the cross of Christ. அவரே சின்னாக்கிட்டார். பாவத்தை சுமந்திருந்தா பிதா கொஞ்சம் அப்படி இப்படிமா திரும்பி இருப்பாரு. அவரே பாவமான பிறகு பாவத்தை பாராத சுத்த கண்ணார் அவர் எப்படி பார்ப்பாரு? அதனால தான் அவர் கத்துனாரு, என் தேவனே என் தேவனே. அது சன்னா இருக்கட்டும், அது சின்னு சன்னு தான், பட் இப்போ சின்ன ஆயிடுச்சு. அது சின் பேரர்னா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், பட் அது சின்னுப்பா. God who cannot wink at sin hid his face, so the son cried, my God, my God. He did not call my father, why do you forsake me? மற்ற இடங்கள் மை ஃபாதர் 2 இடத்துல சொல்றாரு அங்க, பட் அங்க மை காட்ங்கிறாரு.
Then there the relationship is between God and man comes there. That becomes prominent. எல்லாம் பைபிள் நல்லா தெரிஞ்சவங்க இருக்கிறனால தான் நான் அப்படியே வந்து குயிக்காக அங்கங்க நான் சொல்லிட்டே போறேன். பட் யூ கேன் புட் ஆல் தீஸ் திங்ஸ் டுகெதர். பாவமறியாத அவர் நமக்காக பாவம் ஆனதால் நீதி அறியாத நாம் நீதிமான்கள் ஆகிவிட்டோம். ஆமென். Because God who knew no sin became sin for us, we who are unknown and strangers to righteousness, he made us righteous. துள்ளலாம் போல இருக்கு. காரைக்குடி காட்டுக்கு அல்லது வீரங்க ஹாஸ்டலுக்கு போகலாம் போல இருக்கு. அப்படித்தானே துள்ளினீங்க. மணிமேக்கல் பாஸ்டர் துள்ளுறாரா? சர்ச்சில் துள்ளுறாரா? சரி சரி, அது அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான். நியாயப்பிரமாணம் சொன்னா கூட பவுல் அதுல கூட கொஞ்சம் அப்படியே ஒரு இடத்துல நுழைகிறாரு. என்ன நுழைகிறாருன்னா, கலாத்தியர் 3:17 பாருங்க. ஒரு பவுல் சாதாரண ஆள் கிடையாது. அவர் படத்தை பார்த்தா வழுக்கத்தால அது இதுன்னு போடுறாங்க, குட்டையா இருந்தார் அது இதுன்னு. பட் ரொம்ப கெட்டிக்காரரு. கலாத்தியர் 3:17 அவர் சொல்றாரு, அண்ட் திஸ் ஐ சே. எல்லாம் அவர் தானே எழுதிட்டு போறாரு. அது எதுக்கு திஸ் ஐ சே? அது இடையில ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. திஸ் ஐ சே ஒரு அழுத்தம் கொடுக்குறாராம். The law was 430 years later. In other words, ப்ராமிஸ்க்கு முன்னால இந்த நியாயப்பிரமாணம் 430 வருஷம் எங்கறான், இளையாளாம். அப்போ ஏன்னா இப்போ அவர் ப்ராமிஸை பிடிச்சிட்டு மேலே வராரு. ஏன்னா அந்த யூதர்கள் எல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு ரொம்ப பெருமை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. சரிதான்ப்பா, ப்ராமிஸ் தான்ப்பா சீனியர். எத்தனை வருஷம் அது அப்படி கணக்கா சொல்லணுமா? ஏறக்குறைய 400 சொல்லியிருக்கலாம்ல. யோசித்து பாருங்க, 430 ஆண்டுகளுக்கு பின்னால வந்த ஜூனியர் பாணி, நீ வந்து அந்த ப்ராமிஸ அனல் பண்ண முடியாது. யூ cannot annul the promise of God. What is the promise of God? The New Testament revelation of the suffering, the death and the resurrection of Jesus Christ. அதான் வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சொல்றாரு அந்த இடத்துல? covenant of God in Christ சொல்றாரு அந்த பேசேஜில். கிறிஸ்துவுக்குள் அந்த தேவனுடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தை அது அதமாக்க முடியாது. அனல்ங்கிற வேர்டு யூஸ் பண்றாரு, ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு. அனல்ங்கிற வேர்டு டோட்டலா அதை அப்படியே நெகேட் பண்ணிடுறது. அதனால தான் அவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணம் வந்து நம்மை கிறிஸ்துவிடம் வழி நடத்தும் உபாத்தியா இருக்கிறது. அது நல்ல மொழியாக்கம் இல்லை, சரியான மொழியாக்கம்னா சட்டாம்பள்ளியா இருக்கிறதுன்னு சொல்லணும். சட்டாம்பள்ளினா யார் தெரியுமா? இப்போ கிடையாது. இந்த பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, முரண்டு பிடிப்பாங்க பேரண்ட்ஸுக்கிட்ட. அப்போ இந்த சட்டாம்பிள்ளை வருவார், வீடு வீடாக வருவார். தாய் தகப்பன்மார் வந்து இந்த பிள்ளைங்களை வாசலில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர் பிடிச்சி இழுத்துட்டு போவார். அவரை பார்த்த உடனே கையில் ஒரு குச்சி வச்சிருப்பார். இந்த குச்சை பார்த்த உடனே அப்பா அம்மாவை கீழ்ப்படியாது சொல்லுவோம் இல்லையா? இல்லையா? அடி உதவுற மாதிரி உதவ மாட்டான். ஸோ இந்த குச்சை பார்த்த உடனே இதெல்லாம் பேசாமல் அவர்கிட்ட ஒரு ஷர்ட்டை ஒன்று பிடிச்சிக்கிட்டு இப்படி போகும். பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஷர்ட் பிடிச்சிட்டு போகிறது, ஒன்று பின்னு போகும். அப்படியே போவார், ஒரு வார்த்தை பேசாது, அமைதியாக போகும். அம்மாவை பார்த்து அப்படியே அழுதுகிட்டு போகும். அழுதான் முடியும், திரும்ப முடியாது, போயிடணும். நேர போய் கிளாஸ் ரூமில் போய் விட்டுருவார். கிளாஸ் ரூமில் விட்ட பிறகு வாத்தியார் பார்த்துக்குவார். அதுக்கு பிறகு இந்த சட்டாம்பள்ளிக்கு வேலை கிடையாது. அதான் அங்கே சொல்கிறாரு பவுலு, கிறிஸ்துவிடம் வழி நடத்தும் கிளாஸ் ரூமுக்கு கொண்டு போய் விடுகிற சட்டாம்பிள்ளை. சட்டாம்பிள்ளைகளே உட்கார்ந்துருந்தா என்னப்பா? அவர் அவ்வளோதான் வந்து விடுவார், கொண்டு போ, அவ்வளோதான்.
பட் கிறிஸ்துவிடம் வந்த பொழுது நாம் அதற்கு என்ன பாருங்க, அவர் அந்த நாட்களில் புரியக்கூடிய எத்தனை எக்ஸாம்பிள்ஸை, நடைமுறை எடுத்துக்காட்டுகளை அவர் இங்கே வைத்து விளக்குகிறார் என்று பாருங்கள். கிறிஸ்துவின் சிலுவை ஒரு மகத்தான பணியை நிறைவேற்றி விட்டது. என்ன தெரியுமா? 28ஆம் வசனத்தில், அதே கலாத்தியர் 3ஆம் அத்தியாயத்தில், யூதன் என்றும் இல்லை, அதாவது ரேஷியல் டிஃபரன்ஸ் கிடையாது, இனவாரியான பாகுபாடு கிடையாது. நம்பர் 2, நோ ஸ்லேவ் ஆர் ஃப்ரீ, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, அதாவது நோ சோஷியல் டிஃபரன்ஸ் ஆர் டிஸ்டிங்ஷன், சமூக பாகுபாடுகள் கிடையாது. 3வது, நோ மெயில் ஆர் ஃபீமேல், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அதாவது செக்ஷுவல் டிஃபரன்ஸ் கிடையாது, பாலின வேறுபாடு கிடையாது. என்ன அழகா! இதுக்கு மேலே என்ன? இந்த 3க்குள்ளே தானே வருது. ஆனால் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே இருக்கிறது இந்த 3 தானே. உங்கள் சர்ச்சில், நான் போன சர்ச்சுகளை பற்றி சொல்கிறேன், உங்கள் சர்ச்சு நல்லா இருக்கும், இந்த 3 தானே. நாடாரா, பிள்ளைமாரா, எஸ்டியா, எஸ்சியா, எஸ்எம்மா, நிறையா இருக்குமா அதில்? எஸ்சி, எஸ்டி, எஸ்எம்லாம் இருக்கோ தெரியல, என்னெல்லாமோ இருக்குது. காட்டுறீங்கல்ல, காட்டுறாங்கல்ல. நீங்கள் வேற என்கிட்ட சண்டை போட போகிறீங்க. இப்போ உங்களை பசங்க உன்னை கூட்டா எங்களை போய் அக்யூஸ் பண்ணுறீங்க. காட்டுறாங்கல்ல, எல்லாம் உள்ளே வந்துருச்சுல்ல. ரேஷியல் வந்துருச்சு, சோஷியல் வந்துருச்சு. அவன் என்ன ஸ்டேட்டஸு? அவன் வெறும் எல்டிசியா, யூடிசியா, ஐஏஎஸ்ஸா? அவன் டைத்தை எவ்வளோ கொடுக்குறான்? 100 ரூபா கொடுக்குறானா, 10,000 ரூபா கொடுக்குறானா? 10,000 ரூபா கொடுக்குறான், பெருசாக தெரியுது நமக்கு. அவன் 1,00,000 10,000 கொடுக்குறான், இவன் 100 ரூபாயில் 10 ரூபா கொடுக்குறான். கர்த்தருடைய பார்வை 2 ஒன்று தானே. பட் நம்ம பார்வை அப்படி இல்லையே. நம்ம பார்வை தான் வந்து கேட்ராக்ட் வந்திருக்க ஏற்கனவே. அதான் புற விழுந்துருச்சே. புற விழுந்த பிறகு அப்படி தான் தெரியும். ஒன்று புற விழலைன்னு சொன்னால் நம்ம டார்க் கிளாஸஸ் போட்டு, இல்லை ஜாண்டிஸ்ட் ஐஸு, காமால கண்ணுன்னு ஒன்று உண்டுல்ல, மஞ்ச காமால, பட் அந்த கண்ணுக்கு பேர் காமால கண்ணு. ஏதோ தமிழ் படித்த காலத்தில் இருக்குது இல்லை. இப்படி தானே பார்க்குறோம் ஆட்களை, அப்படி தானே நம்ம எடை போடுறோம். இப்போ ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லைன்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு ஆணை கல்யாணம் பண்ணிக்கணும், பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அது இல்லை. அந்த இதை இங்கே அவர் மீன் பண்ணல. அவர் என்ன சொன்னார்னா, கிறிஸ்துவுக்கு முன்னால் அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் என்று வரும்பொழுது ஆணும் பெண்ணும் ஒன்று தான். பட் நம்ம சர்ச்சஸில் ட்ரீட்டட் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ். நம்முடைய திருச்சபைகளிலே பெண்கள் வந்து 2ஆம் தர குடிமக்களாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? ஏன் அப்படி சொல்கிறேன்? சரி, ஒரு 52 வாரம் இருக்குது ஆராதனை, 52% சபையில் பெண்கள் தான் இல்லையா? பாஸ்டர் சொல்கிறாரு. ஏன்னா எம்எல்ஏ ஒரு பாட்டு பண்ணாங்க, அதில் நல்ல பாட்டு, ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்புவார், நான் சொன்னேன் அது பெண்கள் பரலோகத்தை நிரப்புவார்னு பாடியிருக்கணும் அவங்க. பெண்மணிகள் பரலோகத்தை என்ன. சரி, அவங்களுக்கு 52 வாரத்தில் ஒரு வாரம் தான் கிடையாது, எவ்வளோ 10% கொடுக்குறது, ஒரு 5 வாரம் கொடுக்குறது. உபதேசிக்க தானே கூடாது, செய்தி கொடுக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை அவங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் அவங்க சொல்லலாம், ஏன் சொல்லக்கூடாது? பாட்டாவது நடத்தலாம்ல. நம்ம எல்லாம் சோலோயிஸ்ட் ஆகிட்டோம். பாஸ்டர் தான் துவக்க ஜெபம், பாஸ்டர் தான் பாடல் நடத்துவார், பாஸ்டர் தான் பிரசங்கம் பண்ணுவார், பாஸ்டர் தான் ஆசீர்வாதம் கூறுவார். என்னை வேணா நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம், என்ன இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குது. இதெல்லாம் மாறணும். நல்ல பெண், ஏன்னா இந்தியாவில் நல்லா சொல்கிறது கவனிங்க, 50% மேலே பெண்கள் கிறிஸ்தவர் அல்லாத பெண்கள். கிறிஸ்தவர் அல்லாத பெண்களை கிறிஸ்தவ பெண்கள் தான் சந்திக்க முடியும். கிராமத்துக்கு போய் பாருங்க, ஆண்கள்கிட்ட லேசாக வந்து பேச மாட்டாங்க. அன்னைக்குள்ள கலாச்சாரம் இன்னும் இருக்கு. அவருக்கு பாவம், தண்ணி தாகம், சும்மா ஒரு கிணத்து ஓரத்தில் உட்கார்ந்தாரு. அது ஒரு லேடி வந்து தண்ணி இறைக்க வந்துச்சு, சும்மா கேஷுவலாக எனக்கு கொஞ்சம் கொடுமான்னு சொன்னார். சீஷர்கள் வெளியிருந்து வந்து
இவர் என்ன ஒரு பொம்பளைட்ட பேசியிருக்காரு. நல்லா வசதி பாருங்க. They wondered that he was talking to a woman. அதான் அந்த யூதர்கள் ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆண்டவரே அநேக காரியங்களுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நீர் என்னை ஒரு பெண்ணாக படைக்காததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஜெபம். இதெல்லாம் ஹிஸ்டரியில் பாருங்க, டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதான் இன்னும் நமக்கு இருக்கு. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இந்த எல்லா டிஃபரன்சஸ், ஹர்டில்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு the cross of Christ helps us. கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு உதவுகிறது. நம்ம ஒரே இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறபடியால் பரலோகத்திலும் பூமியிலும் இருக்கிற எல்லா பெயர் எழுதப்பட்ட குடும்பத்தில் அந்த சர்வசங்கம், அதுக்கு பேரு சர்வசங்கம், அதில் நம்ம சேர்ந்துட்டோம். ஏனென்றால் அவர் ஒரே இரத்தத்தினாலே எல்லாரையும் தோன்ற பண்ணி சாரி ஒரு 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 மனசில் வர்றதை சொல்லாமல் இருக்க முடியல. இந்த நாசரேத்து, நாகர்கோவில் அங்கெல்லாம் இருந்து சில கேஸுகள் வரும் வெள்ளூருக்கு, சிஎம்சிக்கு. ஏன்னா பிரதர் ஸ்டான்லி, சிஸ்டர் ஸ்டான்லினா இருக்காங்கன்னு வருவாங்க. வருவாங்கல்லம்மா, வருவாங்க. இங்கே வந்தால் பிளட்டு வேணும் அவங்களுக்கு, ஏதாவது ஒரு சர்ஜரினா பிளட்டு வேணும். அப்போ பிரதர் கொஞ்சம் பிளட்டு கொஞ்சம் ஒழுங்கு பண்ணுங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன், கிண்டல் அடிப்பேன். உங்களுக்கு நாடார் பிளட்டு வேணுமா? அப்படி நான் தைரியமாக அடிக்கலாம், ஏன்னா நான் அடித்தா அவங்க என்னை எதிர்க்க முடியாது. எந்த பிளட் வேணும்? சிரிப்பாங்க என்னை பார்த்து. நான் சொன்ன சிரிக்காதீங்க, ஆளுங்க. அங்கே உங்களுக்கு நீங்கள் பெட்டிக்கிறி நாடார் பிளட்டு, இங்கே வந்து பிறகு கலப்படம் ஆயிடுது. இங்கே வந்து வேலூரில் எஸ்சி பிளட்டு தானே உள்ளே போகும். அது என்ன ஆகும் புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஒரு டெலிகேட் பாயிண்ட் நான் டச் பண்ணுறேன். பட் இங்கே தான் நம்ம டச் பண்ணணும். என்ன வசதி? ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஒரே இரத்தத்தினாலே அவர் எல்லாரையும் தோன்ற பண்ணி, எல்லா ரத்தமும் சிவப்பாக தான் இருக்கு. அது என்ன சொல்றாரு பவுல் எபிரேயர் வாக்கியம், சர்வ சங்கடத்திற்கு சர்வ சபைக்கு வருவீர்கள் இல்லை, வந்து சேர்ந்தீர்கள் இருக்கு. நாட் யூ வில் கம் பட் யூ ஹேவ் கம். இந்த டென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். வந்துட்டீங்கப்பாங்க, இனிமே என்னப்பா உங்களுக்கு கலரு? Life in Christ means identifying with the cross of Christ. கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு என்றால் கிறிஸ்துவின் சிலுவையோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளுதல்.